Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11 Integral Calculus Exercise 11.7 Second question first subdivision பாருங்க x log x. So இது August 2022ல கேட்ட question நம்ம பாருங்க சொல்யூஷன்ல let I is equal to x log x integrate பண்றோம். So dx எழுதிக்கலாம். சேம் ஹைலைட் தான் இல்லையா, ஏன்னா லாக இன்டிகிரேஷனோ டிஃப்ரென்ஷியேட்டோ பண்ணால் எக்ஸ்ன்ட்டு வராது. ஸோ இப்போ ஹைலைட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லாக் அப்புறம் தான் அரித்மெட்டிக். அப்போது யூவை தான் நான் என்னென்னு எடுத்துக்கணும், இப்போ லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அண்ட் டிவியை எக்ஸும் டிஎக்ஸும் எடுத்துக்கணும். கிளியரா? இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ பை டிஎக்ஸ் இங்கே கொண்டு வந்துடலாம். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x dx. dvயை இன்டிகிரேட் பண்ணால் v, x இன்டிகிரேட் பண்ணால் x²/2. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ரொம்ப ஈஸி. 2-3 சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். ஸோ இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸ் எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன? இன்டிகிரேஷன் ஆஃப் u dv is equal to uv minus integration of v into du. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். u இடத்துல என்ன இருக்கு? log x. v இடத்துல x²/2 minus integration of x²/2 d ஓட வேல்யூ du ஓட வேல்யூ 1/x into dx. x இங்கே ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x/2 dx மட்டும்தான் இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் லைனில் x² முன்னாடி எழுதிக்கலாம். log x divided by 2 minus 1/2 வெளியே எடுத்துடலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் x வந்து x²/2 plus c. x² log x/2 minus x²/4 plus c. Second subdivision 27 x² e power 3x. x² வந்திருக்கு பாருங்க. அப்போ நம்ம வந்து இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸ் பண்ண மாட்டோம், அனாலிசிஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம், ஈஸியாக இருக்கும். சொல்யூஷனில் let I is equal to 27 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். x² e power 3x dxன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பெர்னோலிஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணுறனால இது வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஹைலைட் ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான் வருது, அப்புறம் தான் எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ லெட் u is equal to x² dv is equal to e power 3x dx. இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 2x. அகெயின் இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது எனக்கு 2 மட்டும் கிடைக்கும். இப்போ dvயை இன்டிகிரேட் பண்ணால் v, e power 3xை இன்டிகிரேட் பண்ணால் e power 3x/3. ஒரு வாட்டி இன்டிகிரேஷன் பண்ணலாம். அப்போ e power 3xை இன்டிகிரேட் பண்ணும்போது e power 3x ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இன்னொரு 3. ஸோ e power 3x divided by 9. இப்போ இன்னொரு வாட்டி இன்டிகிரேட் பண்ணும். அப்போ e power 3x இன்டிகிரேட் பண்ணால் e power 3xே தான். ஆல்ரெடி 9 இருக்குது. 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3. ஸோ e power 3x divided by 27. ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலாக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். யூஸிங் பெர்னோலிஸ் ஃபார்முலா. முதல்ல ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கணும் இல்லையா? integration of u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2. லாஸ்ட்டில் ப்ளஸ் சி வரணும். இங்கே நீங்கள் 1 2ன்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? இங்கே 2ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா ஃபார்முலாவில் எப்படி தான் வருது. 1 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 27 காமனாக இருக்குது. x² e power 3x dx is equal to இங்கேயும் 27 காமனாக இருக்குது. u இடத்துல x², v இடத்துல e power 3x/3 minus u dash வந்து 2x, v1 ஓட வேல்யூ e power 3x divided by 9 plus u double dash வந்து 2 into v2 வந்து e power 3x/27 plus c. இப்போ இந்த 27 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ 27 x² e power 3x divided by 3 minus 27 into 2x into e power 3x/9 plus 27 into 2 into e power 3x
divided by 27 plus c. 3 1 time, 3 9 time, 9 1 time, 9 3 time, 27 cancel. So 9 into x square e power 3x minus 3 into 2 அப்போ டைரக்டா 6 ன்னு எழுதிடலாம். 6 into x e power 3x plus 2 into e power 3x plus c. மூணு டேர்ம்ல e power 3x இருக்கு. ஸோ e power 3x காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 9x square minus 6x plus 2 plus c ன்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த சப்டிவிஷன் x square cos x. சொல்யூஷனில் let I is equal to integration of x square cos x dx. x square இருக்கனால நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். and I let check பண்ணோம்னா first algebraic expression தான் வருது, அப்புறம் தான் trigonometric value. so let u is equal to x square dv is equal to cos x dx. u differentiate பண்ணா du is equal to x square differentiate பண்ணா u ஒரு வாட்டி differentiate பண்ணும்போது 2x, double time differentiation பண்ணும்போது 2x ஓட coefficient மட்டும் வரும் இல்லையா. இப்போ dv integrate பண்ணா v cos x integrate பண்ணா எனக்கு sin x கிடைக்கும். அடுத்து v1 sin x னா minus cos x. அடுத்து v2 minus cos x integrate பண்ணா minus sin x. cos sin cos sin ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. by Bernoulli's formula integration of u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2. clear ஆ? இப்போ இதில் substitute பண்ணலாம். integration of x square cos x dx is equal to uv, u ஓட value x square, v ஓட value sin x minus u dash value 2x, v1 value minus cos 2x. அடுத்தது plus u double dash value 2, v2 value minus sin x plus c. next line எப்படி மாறும் பாருங்க. x square sin x minus into minus plus 2x cos x plus into minus minus 2 sin x plus c. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் சேம் நம்ம இப்போ காஸ் வச்சு செஞ்ச மாதிரி சைன் வச்சு சொல்யூஷனில் let I is equal to integration of x cube sin x dx. ஸோ I let பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் algebraic expression அப்புறம் தான் trigonometric. So let u is equal to x cube dv is equal to sin x dx. இப்போ u dashனா x cube differentiate பண்ணா 3 into x square ஏன்னா n minus 1. அடுத்து u double dash பண்ணும்போது 3 2s are 6 into x. அடுத்து u மூணாவது வாட்டி differentiate பண்ணா 6. நமக்கு கான்ஸ்டன்ட் வர வரைக்கும் செய்யணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. dv integrate பண்ணா v, sin x integrate பண்ணா minus cos x, v1 cos x integrate பண்ணா sin x அந்த மைனஸ் அப்படியே வரும். அடுத்து v2 sin x differentiate பண்ணா minus cos, அப்போ minus into minus plus cos x. v3 is equal to cos x integrate பண்ணா sin x. இப்போ இது Bernoulli's formula substitute பண்ணலாம். by Bernoulli's formula integration of u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus அப்புறம் அப்படியே டாட் வரும். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு டேர்ம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். integration of x cube sin x dx is equal to uv. u ஓட வேல்யூ x cube, v ஓட வேல்யூ minus cos x minus u dash 3 times of x square into v1 minus sin x. இது எடுத்து எழுதுறதுனா கொஞ்சம் கவனமாக செய்யணும். அடுத்து plus 6 into x, u double dash வந்து 6 into x into cos x minus 6 into
u வந்து தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 6 அதே மாதிரி v2 என்னது sin x plus c இப்போ மைனஸ் முன்னாடி வந்துருமா மைனஸ் எக்ஸ் கியூப் காஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x ஸ்கொயர் sin x plus 6x cos x minus 6 sin x plus c. இப்போ இதில் காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நீங்களும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.